கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம். இயேசு இங்கே பயங்கர கோபத்துடன் இருப்பது போல் தெரிகிறது, இல்லையா? அவர் ஏன் கோபமாய் இருக்கிறார்? ஏனென்றால் எருசலேம் ஆலயத்தில் உள்ள இந்த ஆட்கள் பேராசை பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். தேவனை வணங்குவதற்கு இங்கே வருபவர்களிடமிருந்து ஏராளமான பணத்தை சம்பாதிக்க முயன்று கொண்டிருக்கிறார்கள். அங்குள்ள இளம் காளைகளையும் ஆடுகளையும் புறாக்களையும் பார்க்கிறாயா? இந்த ஆட்கள் இவற்றை ஆலயத்திற்குள்ளேயே விற்று கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்று உனக்கு தெரியுமா? கடவுளுக்கு பலி செலுத்த இஸ்ரவேலருக்கு மிருகங்களும் பறவைகளும் தேவை என்பதால் அவற்றை விற்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு இஸ்ரவேலன் தவறு செய்தால் கர்த்தருக்கு அவன் ஒரு பலி செலுத்த வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் சொன்னது. இஸ்ரவேலர் பலிகளை செலுத்த வேண்டிய மற்ற சமயங்களும் இருந்தன. ஆனால் அப்படி கர்த்தருக்கு பலி செலுத்த பறவைகளும் மிருகங்களுக்கும் எங்கே போவது? இஸ்ரவேலர் சிலர் பறவைகளையும் மிருகங்களையும் சொந்தமாக வைத்திருந்தார்கள். எனவே இவற்றை அவர்கள் செலுத்த முடிந்தது. ஆனால் மற்ற இஸ்ரவேலர்கள் சொந்தமாக எந்த மிருகமோ பறவையோ இருக்கவில்லை. அதோடு பலருடைய வீடு எருசலேமில் இருந்து ரொம்ப தூரத்தில் இருந்ததால் மிருகங்களை அவர்களால் சுமந்து கொண்டு வர முடியவில்லை. அதனால் இங்கே வந்த பிறகு தேவையான மிருகங்களையும் அல்லது பறவைகளையும் வாங்கி கொண்டார்கள். ஆனால் ஆலயத்தில் உள்ள இந்த ஆட்கள் அவற்றை அநியாய விலைக்கு விற்று ஜனங்களை ஏமாற்றி வருகிறார்கள். அதுவும் இங்கே தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே அவற்றை விற்று கொண்டிருந்தார்கள். இதுவே இயேசுவுக்கு கோபம் உண்டாக்குகிறது. ஆகையால் அவர் அந்த ஆட்களின் மேஜைகளை கவிழ்த்து போட்டு அவர்களுடைய காசுகளை சிதற போடுகிறார். அதோடு கயிறுகளை ஒரு சாட்டை போல செய்து எல்லா மிருகங்களையும் ஆலயத்திலிருந்து துரத்தி அடிக்கிறார். புறா விற்கிற ஆட்களிடம் இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்று கட்டளையிடுகிறார். இயேசுவை பின்பற்றுகிறவர்களில் சிலர் இங்கே எருசலேம் ஆலயத்தில் அவருடன் இருக்கிறார்கள். இயேசு இப்படியெல்லாம் செய்வதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று தேவனுடைய குமாரனை பற்றி பைபிளில் சொல்லப்பட்டிருப்பது அவர்கள் ஞாபகத்திற்கு வருகிறது. இயேசு எங்கே எருசலேமில் பஸ்கா பண்டிகையை கொண்டாட வந்த சமயத்தில் பல அற்புதங்களை செய்கிறார். பிறகு யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு கிளம்புகிறார். ஆனால் போகும்போது சமாரிய மாகாணத்தில் வழியாக செல்கிறார். அங்கே என்ன நடக்கிறது என்று நாம் பார்க்கலாம். ஆமென்.